நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்தியாவில் நூடுல்ஸ் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வருஷத்துக்கு 15,000 கோடி ரூபாய்க்கு விற்கிது. 15,000 கோடிக்கு நூடுல்ஸ் விற்கிது. 10,000 கோடி ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ் விற்கிது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ். எதையும் நான் குறை சொல்லலைங்க. இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது இல்லைங்க. ஆனால் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து சிக்கன் ரைஸ் 4 பாக்கெட்டு 5 பாக்கெட்டுன்னு நைட்டு டின்னருக்கு வாங்கிட்டு போகிறீங்களே, அவங்க கலர் கலராக டப்பாவில் வச்சு அந்த சிக்கன் ரைஸில் கலந்து மிக்ஸ் பண்ணுறாங்களே, அது என்ன கெமிக்கல்னு உங்களுக்கு தெரியுமா? குழந்தைங்களுடைய கான்சன்ட்ரேஷன் டைம், கவனிக்கிற நேரம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 8 செகண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எது சிறந்த உணவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஈஸியான டெக்னிக் சொல்லி தரட்டுங்களா? எது சிறந்த உணவு தெரியுமா? எதை பார்த்தா உங்கள் நாக்கில் எச்சி ஊறாதோ அதெல்லாம் சிறந்த உணவு. ஒரு பெண் ஒரு ஆண் வீட்டிற்கு வருகிறார் என்றால் நீங்கள் விதையை எடுத்து அந்த ஆண் வீட்டில் நடவில்லை, ஒரு மரத்தை பிடுங்கி இன்னொரு இடத்தில் நடுகிறீர்கள். அங்கே அந்த பெண் ஒரு மரமாக, ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பெண். அந்த குடும்பத்திற்கென்று ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு பாரம்பரியம் எல்லாமே மாறுபடலாம். இங்கே வந்தவுடன் அந்த பெண் தன் பிறந்த வீட்டு பெருமையை பேசக்கூடாது. இங்கு வந்து அங்கு செல்லும் பொழுது தன் புகுந்த வீட்டின் சிறுமைகளை அங்கே சொல்லக்கூடாது. மலையாளத்தில் நடிக்கிறார் மம்முட்டி, அவர் ஒரு விருந்து கூப்பிட்டுருந்தாங்க. விருந்து கூப்பிட்டவர், சார் மம்முட்டி சாருக்கு 73 வயசு. என்ன சாப்பிட்றீங்க சார், என்ன சமைக்கட்டுனாரு? எது வேணா? இல்லை எது வேணான்னா மீன் சார், ஃபிஷ்ஷு. ஓ ஃபிஷ், ஓகே. சரி சார், இது நண்டு சாப்பிடுங்களா சார்? ஓகே, நண்டு ஓகே. சார் மட்டன் பிரியாணி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அது சாருக்கு. இது மட்டன் பிரியாணி. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்படியா? சார் அது ப்ரான்ஸ் கூட இது சூப்பராக பண்ணுவார் சார், ப்ரான்ஸ் ஃப்ரை. அது பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாமே. கேட்டவருக்கு ஆச்சரியம். இவர் வேணும்னே சொல்கிறாரா, நம்மளை வம்பளுக்கிறாரா? வயசு 73 ஆச்சு, எது கேட்டாலும் ஓகே, ஒன்றும் குழப்பம்ல, கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு மெதுவாக, சார் உங்களுக்கு இந்த ஏஜ் ஃபேக்டரு ஹெல்த்தெல்லாம் இருக்குமேங்கிறதுக்காக கேட்குறேன். நான் கேட்குறது எல்லாமே நான்வெஜ் ஐட்டம், எல்லாமே செய்யலாமா சார்? எல்லாம் செய்யலாம் சார், நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். நிஜமாவா சார்? நிஜமா, ஆனால் அளவாக சாப்பிடுவேன். அந்த கடைசி வார்த்தை தான் நாம் அத்தனை பேரும் கவனிக்க வேண்டிய வார்த்தை. தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத், அருணாச்சலம், சித்ரா, ராம்நாத், டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியைப் போலே நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய். இது மகாகவி பாரதி அவர்களுடைய பாட்டு. அன்னையை வேண்டுதல் அப்படின்னு அன்னை பராசக்தியை பாரதியார் வேண்டுகிறார். என்ன சொல்கிறாரு? எண்ணிய முடிதல் வேண்டும். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் சார். நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா நீ நல்லது நினைப்ப, கெட்டது நினைப்ப. நல்லவே எண்ணல் வேண்டும், நல்லதை மட்டுமே நினைக்கணும் சார். நல்லதை மட்டுமே நினைக்கிறதுக்கு மாதிரி மன உறுதி வேறு எதுக்குமே தேவையில்லை. சொல்கிறது ரொம்ப ஈஸி, நல்லதை மட்டுமே நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன வேணும்? திண்ணிய நெஞ்சம் வேண்டும், உறுதியான மனம் வேண்டும். தெளிந்த நல் அறிவு வேண்டும், நல்ல அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியைப் போலே. இது வரைக்கும் அறிந்தும் அறியாமலும் இருக்கிற அத்தனை மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம்.
அந்த பாவமெல்லாம் பருதினா சூரியன். சூரியன் கதிரவன் முன்னால் இருக்கிற பனித்துளி எப்படி உருகி போதோ அந்த மாதிரி உருகி டிசால்வ் ஆகி போயிடணும் என்பது அந்த பிரார்த்தனையோட நோக்கம். சார், இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடலாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த சஷ்டியப்த பூர்த்தியில் கூட அந்த வரிகள் பொருத்தமானதாக இருக்கிறது என்றால் தமிழையும் தமிழின் பெருமையையும் மகாகவியின் பெருமையையும் நாம் இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த பாடலை சொல்லி துவங்கினேன். திரு பாலகிருஷ்ணன், திருமதி துர்காலட்சுமி சஷ்டியப்த பூர்த்தி மிக அழகாக நேர்த்தியாக திட்டமிட்டு இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. திரு விக்னேஷ்காந்த் அவர்களும் செல்வன் விஷ்ணுகாந்த் அவர்களும் செல்வி கவினயா அவர்களும் இணைந்து பெற்றோருக்கு இந்த சஷ்டியப்த பூர்த்தியை செய்து வைத்திருக்கிறார்கள். சஷ்டியப்த பூர்த்தியோடைய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா சார்? 1000 ஜோடிகளுக்கு திருமணம் நடக்குதுன்னா, கல்யாணம் நடக்குதுன்னா, அதில் 6 ஜோடிக்கு மட்டும்தான் 60ஆம் கல்யாணம் நடைபெறுகிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அப்போ 0.06% எவ்வளோ மேரிட் கப்புள் இருக்காங்களோ அதில் 0.06% கப்புள் மட்டும்தான் சஷ்டியப்த பூர்த்தி அப்படிங்கிற இடத்திற்கு வருகிறார்கள். இந்த சஷ்டியப்த பூர்த்தியை இன்று நிறைவு செய்திருக்கக்கூடிய திரு பாலகிருஷ்ணனுக்கும் திருமதி துர்காலட்சுமிக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியை கொடுத்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சஷ்டினா 60 சார், அப்தம்னா வருஷம், பூர்த்தினா நிறைவடைஞ்சிருச்சு. சஷ்டி அப்த பூர்த்தி. இதுக்கு அடுத்து பீமரத சாந்தின்னு ஒன்று இருக்குது. அது 70 பூர்த்தியானா பீமரத சாந்தி, 80 பூர்த்தியானால் சதாபிஷேகம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது 80 இல்லைங்க, 80 வருஷம் 8 மாதம் பூர்த்தியானால் தான் அது சதாபிஷேகம். அது என்ன சார் கணக்கு? 80 வருஷம் 8 மாதம், 80 வருஷங்கிறது 960 மாதம். ஒரு 8 மாதம் ஏன் சேர்த்து கொள்கிறார்கள் என்றால், 968 மாதம் ஒரு மனுஷன் வாழ்ந்தால்தான் அவன் 1000 பிறைகளை கண்டிருக்க முடியும். 1000 பிறைகளை கண்டிருப்பவர் தான் சதாபிஷேகம் செய்து கொள்ள தகுதியானவர். அதனால் 80 வருடம் 8 மாதம் கழித்து செய்யப்படுவது சதாபிஷேகம். 90வது வயது ஒரு மனிதர் நிறைவு செய்த பிறகு அவர் செய்து கொள்ள வேண்டியது பூர்ணாபிஷேகம். 100வது வயது முடிந்தவுடன் அவர் செய்து கொள்ள வேண்டியது கனகாபிஷேகம். இந்த தமிழ் இனத்தில் எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேலண்டரையும் எடுத்துங்க, கேலண்டருக்கு நம்பர் மட்டும்தான் சார் இருக்கும். 2025, 2026 நம்பர் தான் அடையாளம். ஆனால் தமிழ் மட்டும்தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் வச்சுச்சுங்க. சுக்ல வருஷம், பிரஜோத்பதி வருஷம் அப்படின்னு பேர் வச்சுச்சு. இந்த பேர் வைத்ததனால் என்னென்னா, 60 வருடங்கள் பேர் வச்சதனுடைய அர்த்தம் என்னென்னா, கலியுகத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் 120 வருஷம். இந்த 120 வருஷத்தில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை கரெக்டாக நிறைவேற்றின தம்பதியருக்கு செய்யப்படுவது தான் சதாபிஷேக விழா. இந்த 60 வருடங்களை மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக நிறைவேற்றியிருக்கக்கூடிய திரு பாலகிருஷ்ணன், திருமதி துர்காலட்சுமி அவர்களுக்கு இந்த விழா இன்று அனைத்து உறவினர்களாலும் நண்பர்களாலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பிள்ளைகள் செய்து வைக்க வேண்டும் என்று இந்து தர்மம் சொன்னது. இப்போ நிறைய குழந்தைங்க கேட்கும், அப்பா உங்களோட கல்யாண ஆல்பம் பார்த்தேன், சரி அதில் ஏன் ஃபோட்டோவை காணுமே அப்படிங்க. இல்லைப்பா நீ அப்போ பிறக்கலை. நான் அப்போ எங்கேப்பா இருந்தேன்? அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தப்பா. அப்பயே வா. ஆமாப்பா, அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. இப்போ பிள்ளைங்களும் சேர்ந்து அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொழுது அந்த ஃபோட்டோ ஆல்பமில் அம்மா அப்பாவோட பிள்ளைங்களும் இருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அதனால தான் சொன்னால், அகத்தியர்னு ஒரு படம் வந்துச்சு சார். அதில் ஒரு பாட்டு, பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல், நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை,
தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்று அந்த பாடல் சொல்லும். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அந்த பாடல் சொல்கிறது. அதில் அடுத்த சரணம் சொல்கிறாங்க, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியில் மிஞ்சும் தாய்மணம் உண்டு. பூமியையே மிஞ்சக்கூடியது தாய்மணம். கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். சாமியை போய் நம்ம கும்பிடுறதுங்க, கோயிலில் போய் கும்பிடுறோம் இல்லைங்களா, எப்பயுமே கோயிலில் கும்பிட முடியாதுங்கிறதுக்காகத்தான் குடும்பத்தில் ஒரு சாமியாக இறைவன் யாரை படைச்சிருக்காரா? தாயையும் தந்தையையும் படைத்திருக்கிறார் என்று அந்த பாடல் சொல்கிறது. இது பிள்ளைகள் சேர்ந்து குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு நடத்தி வைக்கக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த சஷ்டியப்த பூர்த்தி. ஃபாரின்லேருந்து சார் டூரிஸ்ட் வந்திருந்தாங்க, இந்தியா முழுமையாக சுற்றி பார்த்தாங்க, தமிழ்நாட்டை ரொம்ப ஆர்வத்தோடு சுற்றி பார்த்தாங்க. முடிஞ்சு கிளம்புற பொழுது நிருபர்கள் போய் கேட்டாங்க அந்த ஃபாரின் லேடிக்கிட்ட, அம்மா தமிழ்நாடு பூரா சுற்றி பார்த்தீங்களே, உங்களுக்கு இந்த நாட்டில் என்ன பிடித்திருக்கிறதுன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த நாட்டில் கோயில்கள் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, என்ன ஆர்கிடெக்சர், இத்தனை வருஷம் கழித்து அப்படியே ஸ்ட்ராங்காக கருங்கல் திருப்பணி செஞ்சு அப்படியே நிற்கிது சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அடுத்த அம்மாட்ட கேட்டாங்க, உங்களுக்கு என்னம்மா பிடிச்சிருக்கு? எனக்கு தமிழ்நாட்டில் குடும்பங்கள் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த குடும்பங்கிற அமைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. மூணாவதாக ஒரு அம்மாட்ட போய் கேட்டார் அந்த நிருபர், உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன பிடித்திருக்கிறதுன்னு. எனக்கு தமிழ்நாட்டில் குடும்பங்களே கோவில்களாக இருப்பது பிடித்திருக்கிறதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. குடும்பங்களே கோயில்களாக இருக்கக்கூடிய ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது இந்த தமிழினம்தான். இந்த தேசத்தில் மட்டும்தான் குடும்பங்கள் இவ்வளவு கொண்டாடப்படுகின்றன. இப்போ என் கூட படித்த ஒருத்தன் ஒரு 25-30 வருஷம் கழித்து மீட் பண்ணாங்க. அவன் அப்ராட்லேருந்து வந்தவன். எல்லாம் ஃபேமிலி கெட் டுகெதருங்க பேசிகிட்டு இருந்தப்போ இவங்க யாருன்னு கேட்டான். என் ஒய்ஃபு அப்படின்னு. எத்தனை வருஷமாண்ணா? அது ஆச்சப்பா 25 வருஷம் ஆச்சு. அதே ஒய்ஃபா அப்படின்னா? இப்போ என் ஒய்ஃப் என்னை சந்தேகமாக பார்க்குறாங்க. இவன் வந்து என்னை பார்த்த 10 நிமிஷத்துக்கு அவன் என்ன வேலையை செய்யணும்னு நினச்சானோ அதை க்ளீனாக செஞ்சிட்டான். அதே ஒய்ஃபாண்ணா? அதே ஒய்ஃப் தானே. ஒரே ஒய்ஃபோடவே 30 வருஷமாக இருக்க? ஆமாப்பா. ஓ, உங்கள் ஊர்லலாம் இப்படி தானா? ஏப்பா உங்கள் ஊரில் எப்படிப்பா? எங்கள் ஊரில் உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நாங்கள் தெய்வமாக கொண்டாடுவோம்யா. எங்கள் ஊர்லலாம் கல்யாணம் பண்ணி 6 மணி நேரத்தில் டைவர்ஸ் ஆனதெல்லாம் இருக்குது. 6 மணி நேரத்தில் என்னப்பா புருஷனு பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க? என்னத்தை புரிஞ்சுக்கிட்டுச்சுங்களோ தெரியல. 6 மணி நேரம்தான். என்னவோ அந்த பையன் கேட்டானா, எப்படிம்மா நீ நல்லா சமைப்பியான்னு கேட்டிருக்கான். யதார்த்தமாக கேட்டிருக்கான். இதை அந்த புள்ள கல்யாணம் நடந்து முடிஞ்ச கையோடு அவங்க அம்மாட்ட போய், இந்த மாதிரி மாப்பிள்ளை என்னை நல்லா சமைப்பீங்களான்னு கேட்குறாருங்க. இந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். ஏன் பொண்ணு என்ன சமைக்கவா நான் பெற்று விட்ருக்கேன்? உங்கள் வீட்டுக்கு நாங்கள் என்ன வேலைக்காரி அனுப்புகிறோமா மருமகள் அனுப்புகிறோமா? எனக்கு உங்கள் வீட்டு சம்மந்தமே வேணாம். உடனே கல்யாணம் முடித்த கையோடு நான் ரெஜிஸ்டரே ஆகலை, டைவர்ஸில் கையெழுத்து போடுங்கன்றுச்சு. அவங்க மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா வந்து தெரியாமல் கேட்டாம்மா பையன். வீட்டில் சர்வன் மேய்டு இருக்காங்க. என் பொண்ணு சமைக்காது. ஏம்மா? சமைக்க தெரியாது. ஓ, சமைக்க தெரியாத பொண்ணை வச்சுட்டு தான் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்களா என்கிற அளவுக்கு இருக்கிற காலத்தில் 40 வருடங்கள் 35 வருடங்கள் இணைந்து வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த தம்பதி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை தம்பதிகளுக்கும் உதாரணமாக இருக்கிறார்கள் என்றால் அது மிக இல்லை. இவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுத்து நமது அன்பையும் இவர்கள் வாழ்ந்த மாண்பையும் தெரியப்படுத்தணும். சார் 35 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே என்ன சண்டை வராமையாக இருந்திருக்கும்? கருத்து வேற்றுமை வராமையாக இருந்திருக்கும்? எந்த சண்டை வந்தாலும் எந்த கருத்து வேற்றுமை வந்தாலும் அந்த குடும்பங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப
டைனிங் டேபிளில் சண்டை வந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் இன்னையோட முடிஞ்சிச்சு, அத்திருச்சியா தெற்க ஒன்று வடக்க ஒன்று பிரிய போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த நாள் காலையில் ஒன்றுமே நடக்காத மாதிரி, ஏங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஏங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, அவன் பார்க்க டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கி போயிட்டு வாங்க, ஜூஸ் வச்சுருக்கேன் 11:30 மணிக்கு கரெக்டாக குடிச்சுக்குங்க என்று சொல்லி ஒருவர் அனுசரித்து அன்போடு விட்டு கொடுத்து வாழ்வது தான் குடும்ப வாழ்க்கையின் சிறப்பாக இந்த நாட்டிலே கொண்டாடப்படுகிறது. அப்படி ஒரு வாழ்வை இந்த தம்பதிகள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மகாத்மா காந்திகிட்ட போய் கேட்டாங்க, சார் நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்ல விரும்புகிறதெல்லாம் ஒரு புக்கு எழுதிட்டேன்பா, சத்திய சோதனைன்னு. ஆனாலும் நான் சொல்ல விரும்புகிற செய்தி ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் நான் இந்த மக்களுக்கு சொல்கிற செய்தின்னு மகாத்மா காந்தி சொன்னார். சில மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்கிற செய்தி. இன்றைய இளைய தலைமுறையினர் இது போன்ற மூத்த தம்பதியினரை பார்த்து இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு இவர்கள் சொல்கிற செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஹீரோனா யார் சார்? இப்போ நம்ம மனசில் ஹீரோ அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு ஆதர்ஷ கதாநாயகன், அவருடைய முகம் நம்ம மைண்டில் வரும். ஹீரோயின் யார்? நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயின், பா நான் செம்ம டான்ஸர், அப்பாப்பா மனசில் வருது இல்லையா? யார் அழகு? உயரமாக இருக்கிறவங்களா, சிகப்பாக இருக்கிறவங்களா, சுருட்ட முடியோடு இருக்கிறவங்களா, நல்ல ட்ரெஸ் பண்ணுறவங்களா, பெரிய படிப்பு படிச்சிருக்கிறவங்களா? இந்த உலகத்தில் யார் தெரியுமா அழகு? அந்தந்த வயதிற்கு தகுந்த மாதிரி எவர் வாழ்கிறாரோ அவர் வாழ்க்கை இந்த உலகத்திலே அழகு. எந்த மனிதன் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி தான் பெற்ற குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து அவர்களை கரையேற்றி ஒரு ஆதர்சமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த குழந்தைகளை பொறுப்போடு கரை சேர்த்து நீங்கள் உயர வேண்டும், நீங்கள் உயர்கிற அழகை நான் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று எந்த தாயும் தகப்பனும் உயர்த்தி விடுகிறார்களோ அந்த தந்தை தான் ஹீரோ, அந்த தாய் தான் சார் ஹீரோயின். தனியாக நம்ம திரையில் போய் ஹீரோ யார் ஹீரோயின் யாருன்னு தேட வேண்டியது இல்லைங்க. இந்த குடும்பம் எனக்கு 35 வருஷமாக பழக்கமான குடும்பம் சார். முதல்ல ஒரு நண்பர் வரதன் கடையில் வடகரி சாப்பிட்ருக்கியான்னு கேட்டார் சார். நம்ம எப்படின்னா சார், இப்போ திருச்சியில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திண்டுக்கல்லில் பிரியாணி நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டால் போதுங்க, திண்டுக்கலுக்கு இதுக்காக மெனக்கெட்டு போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வர டைப்பு. இப்போ நம்ம தெருவிலே ஒருத்தர் கடையில் வடகரி சாப்பிட்ருக்கீங்களான்னு ஒரு நண்பர் கேட்டார். சாப்பிட்டது இல்லைங்க, எங்கெங்க இருக்குன்னு. பெரிய கடை வீதியில் கைலாசநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அதற்கு எதிர்ப்புறத்தில் திரு வரதன் ஐயா, இவருடைய தகப்பனார் திரு வரதன் அவர்கள் ஒரு சிற்றுண்டி சாலை நடத்திட்டு இருந்தாங்க. அற்புதமான டேஸ்ட்டில் வடகரியும் இட்லியும் தோசையும் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நான் சாப்பிட்டோன்னே அந்த ஹோட்டலில் இப்போ பாலா இருந்தாங்க. அவங்கள நான் கேட்டேன், பாலா சார் உங்கள் பேர் என்ன சார்ண்ணே? பாலா சார் ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு, நீங்கள் ஏன் சார் ஒரு இடம் பிடிச்சி ஒரு கடையாக இதை நடத்தக்கூடாது அப்படின்னு. இடம் பார்த்துட்டு இருக்கோம் சார், அமைஞ்சிரும், நல்ல இடமா அமைஞ்சிரும்னு சொன்னாங்க. அதன் பிறகு அந்த கடையை அந்த இடத்தில் காணவில்லை. நான் விசாரித்த பொழுது அவர்கள் கடை வாங்கி அந்த இடத்தில் தனியாக ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. பாரம்பரியமான உணவை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த பிவி டிஃபன் சென்டருக்கு ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியை நம்ம கொடுக்கணும் சார். என்ன காரணம் தெரியுமா? அவங்க தொழிலை பாராட்டுறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்தியாவில் நூடுல்ஸ் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வருஷத்துக்கு 15,000 கோடி ரூபாய்க்கு விற்கிது. 15,000 கோடிக்கு நூடுல்ஸ் விற்கிது. 10,000 கோடி ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ் விற்கிது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ். எதையும் நான் குறை சொல்லலைங்க. இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது இல்லைங்க. ஆனால் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு சிக்கன் ரைஸ் 4 பாக்கெட்டு 5 பாக்கெட்டுன்னு நைட்டு டின்னருக்கு வாங்கிட்டு போகிறீங்களே, அவங்க கலராக டப்பாவில் வச்சு அந்த சிக்கன் ரைஸில் கலந்து மிக்ஸ் பண்ணுறாங்களே,
அது என்ன கெமிக்கல்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் இந்த உடம்புக்குள்ளே அந்த கெமிக்கல் போய் செய்ய போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கேட்கிற பொழுது இதெல்லாம் போய் சொல்கிறாரே, இன்றைக்கி சிக்கன் ரைஸ் இருந்தால் தான் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும், நூடுல்ஸ் இல்லைன்னா எந்த பிள்ளையும் சாப்பாடு வேணாங்குது, பாஸ்டா வேணும் எங்களுக்கெல்லாம், பாஸ்டா இருந்தால் தான் வழுக்கு வழுக்குன்னு பல்லில் கடிபடாமல் அப்படியே முழுங்கலாம். முழுங்கு. ஆனால் காலையில் டோக்கன் போட்டால் சாயந்தரம் 6 மணிக்கு தான் டாக்டரை பார்க்க முடியும். அப்புறம் மேல் வைத்த வலிக்குது, அடி வைத்த வலிக்குது, 4 நாளாக எனக்கு எந்த விதமான அவுட்புட்டும் போகலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது அத்தனையுமே மைதாவில் செஞ்சது, கெமிக்கல் ஆட் பண்ணது. சார், நம்மளை ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை 2 நடந்திருக்கு. ஒன்று உணவில், இன்னொன்று தூக்கத்தில். நல்லா புரிஞ்சுங்க. உணவில் என்ன தெரியுமா பண்ணாங்க? சாப்பிட்றதுல வேர்க்கடலை கெடுதல்னாங்க, தேங்காய் கொழுப்புன்னாங்க, நெய் உடம்புக்கு ஆகாதுன்னாங்க. ஏன்னா நெய் அப்படியே உள்ளே போய் உறைஞ்சிரும். லாஜிக்கு. ஏன்னா அது வெளியே இருக்கும்போது உறைஞ்சிருக்குல்ல. ஒரு நண்பர் சொன்னார், நெய் உள்ளே போய் உறைஞ்சிரும்னு சொல்கிறல, கொஞ்சம் நெய்யை எடு, உள்ளங்கையை காட்டு, அதில் கொஞ்சம் நெய்யை போடு, உருகுதா? அப்போ உள்ளங்கை சூட்டிலே உருகிற இந்த நெய் உள்ளே போய் இருக்கிற வயிறில் இருக்கிற ஆசிட்டில் பட்டு உருகாதா? நிச்சயமாக உருகும். தேங்காயில் கொழுப்புன்னா, தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து தேங்காயில் இருக்குன்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நிலக்கடலை கொழுப்புன்னா ஏன் தெரியுமா? அமெரிக்காவில் நிலக்கடலையோட ரேட்டு கூடாமல் இருக்கணும். அவன் பூரா நிலக்கடலையில் செஞ்ச அத்தனையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்குங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிலக்கடலையில் செஞ்ச அத்தனை ப்ராடக்ட்டும் அங்கே விற்கிது, எல்லாம் டாலர் கணக்கில் விற்கிது. அந்த ரேட்டு கூடாமல் இருக்கணும்னா இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற நிலக்கடலையோட ரேட்டு கூடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்தியர்கள் மத்தியில் நிலக்கடலை கெடுதல்ப்பா, நிலக்கடலை மட்டும் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, அப்படியே லைட்டாக நெஞ்சு வலிக்கும், இப்படி பிடிப்ப அப்படியே தலை சாஞ்சிடும். நம்மளை பயமுறுத்தி நம்மளை நிலக்கடலை, தேங்காய், நெய்யெல்லாம் சாப்பிட விடாமல் பண்ணிவிட்டு அதே பொருள் செய்த அத்தனை உணவையும் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்தது தூக்கம் சார். முதல்ல தூக்கம் 8 மணி நேரம் கண்டினியூஸாங்கிறது இந்த உலக வழக்கத்திலே கிடையாது. நான் சொல்கிற செய்தி உங்களுக்கு புதுசாக இருக்கும். எல்லா டாக்டர் என்ன சொல்கிறாங்க? 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். ஆனால் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கங்கிறது இரட்டை தூக்கமாக இருந்திருக்கிறது. இரட்டை தூக்கம்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் தூக்கம் சார், அடுத்த 2 மணி நேரம் ரெஸ்ட்டு, முழிப்பு வந்துடும், விழிப்புணர்வு, அடுத்த 4 மணி நேரம் தூக்கம். அதுக்கு பேர் பைஃபேசிக் ஸ்லீப்புன்னு சொல்கிறான். பைஃபேசிக், 2 ஃபேஸாக ஸ்லீப்பு. அந்த இடைப்பட்ட 2 மணி நேரம் முழிக்கிறான் இல்லையா, அந்த விழிப்புணர்வு மனிதருக்கு வருகிறது இல்லையா, அந்த நேரத்தில் அவர்களுடைய அறிவு இருப்பதிலே அதீதமாக வேலை செய்யுதுன்னு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ இதை ஏற்படுத்தினது யார்? 8 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு மெத்தை விற்கிற கம்பெனி, நம்ம படுக்கிற மெத்தை விற்கிற ஒரு கம்பெனி க்ளீனாக ஐடியா பண்ணி ஒரு டாக்டரை அதுக்காக டெப்யூட் பண்ணி, அந்த டாக்டரோட வேலை என்னென்னா 8 மணி நேரம் தூங்காதவன்லாம் நோயாளி, நடுவில் 2 மணி நேரம் முழிக்கிறவனுக்கெல்லாம் இன்சோம்னியான்னு ஒரு வியாதி இருக்குது, அதனால் தொடர்ந்து 8 மணி நேரம் தூங்கணும். ஏன்னா அப்போ தொழில் புரட்சி வந்துருச்சு. இப்போ பைஃபேசிக் ஸ்லீப்பில் இவன் நடுவில் போய் தூங்கிடுவாங்கிறதுக்காக 8 மணி நேரம் கண்டினியூஸாக தூங்கணும்னு ஒரு மெத்தை கம்பெனி ஏற்பாடு பண்ணி ஒரு டாக்டர் சொன்ன பொய் இன்சோம்னியாங்கிற வியாதியாக சித்தரிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் தொடர்ந்து 8 மணி நேரம் தூங்குறதுக்காக ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய உணவையும் மாற்றாமல் வழங்கி கொண்டிருக்கிற இந்த பிவி டிஃபன் சென்டருக்கு வாழ்த்து சொல்லணுங்கிறக்காக தான் உங்களை கைத்தட்ட சொன்னேன். என்ன ரீசன்னா, அவங்க எப்போ வேணாலும் ஜங்க் ஃபுட்டுக்கு மாறி இருக்கலாம். இந்த இப்படி பண்ணுறானே, நம்மளை தான் தூக்கி போட்டு ஆத்துற மாதிரியே இருக்கும் எனக்கு. அவன் இந்த நெருப்பில் கோலையில் இப்படி தூக்கி போடுறான்ல, இதே நம்மளே தூக்கி போட்டு தாளிக்கிற மாதிரியே இருக்கும் அது. அப்புறம் அந்த காளான் மஷ்ரூமில் செக்க செவேர்னு ஒன்று பண்ணியிருக்கான். அப்போ அதை சுற்றி நிற்கிற கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அவ்வளோ பேர் அந்த உப்பு உரப்பை சாப்பிட்றான். சரிங்க, இவ்வளோ தூரம் சாப்பாடு
அண்ணன் பாரம்பரியமான உணவு பண்ணுறாரு எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்போ எது சிறந்த உணவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஈஸியான டெக்னிக் சொல்லி தரட்டுங்களா? எது சிறந்த உணவு தெரியுமா? எதை பார்த்தா உங்கள் நாக்கில் எச்சி ஊறாதோ அதெல்லாம் சிறந்த உணவு. அப்படியே எல்லோரும் யோசித்து பார்க்குறாங்க. எதெல்லாம் பார்த்தா நம்ம நாக்கில் எச்சி ஊறாது? சாத்துக்குடியை பார்த்தா ஊறாது, கீரையை பார்த்தா அறவே ஊறாது, முள்ளங்கியை பார்த்தா இருக்கிற எச்சியும் உள்ளே போயிடும். வேறு காய்கறிகள், பழங்கள், ஆரோக்கியமானது ஆப்பிளை பார்த்தா ஐயா பிடிக்காது. இப்போ எதை பார்த்தா சிக்கன், எதை பார்த்தா நமக்கு நாக்கில் எச்சி ஊறுது? சிக்கனை பார்த்தா எச்சி ஊறுது. அதுவும் இந்த பசங்களுக்கு நடுவில் கம்பி குத்தி அப்படியே அந்த சிக்கனை ரொட்டேட் பண்ணுறான் பாருங்க, கீழே நெருப்பை விட்டு. அது சுத்த 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 எனக்கு தலை சுற்றுதுங்கிறது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும், இதை சாப்பிட போகிறவன் என்ன பாடுபட போகிறானோ அப்படிங்கிற பயமும் சேர்ந்து வருது நமக்கு. அந்த மாதிரி ஒரு காலச்சூழலில் இவங்க நினச்சிருந்தா ஈஸியாக அதை ஒரு ஜங்க் ஃபுட்டு கடையாக மாற்றி பாஸ்டா, பீஸா, பர்கர்ஸு, ஹாட் டாக்ஸுன்னு மாற்றி எளிமையாக சம்பாதித்து விட்டு போக முடியும். ஆனால் அந்த பாரம்பரியத்தை மாற்றாமல் தொடர்ந்து அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் கூட ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறப்ப சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏங்க நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கலாங்க, ஹோட்டல் மாதிரி லாபம் எதுலேயுமே கிடைக்காதுங்க. இப்படியே ஒரு கரண்டி மாவுங்க, அந்த மாவை எடுத்து இப்படி ஊற்றி இப்படி ஒரு ஆற்றிட்டு மடித்து கொடுக்குறான், 60 ரூபாங்கிறாங்க. ஒரு கரண்டி மாவு எவ்வளோங்க வரும்? 10 ரூபா வருமா? இவ்வளோண்டு சாம்பார், இது கொஞ்சோண்டு வடகறி, எல்லாம் சேர்த்தே 25 ரூபா தான் வரும். 60 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா பாதிக்கு பாதி லாபம்ல. அப்போ நான் கேட்பேன், ஓன் தட்டில் காலையில் 8:30 மணிக்கு வந்து விழுகிற தோசைக்கு அவர் நைட்டு 3 மணிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நீ தினம் நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு கஷ்டப்பட தயாராக இருந்தால் நீ இந்த ஹோட்டல் தொழிலுக்கு வரலாம். ஒரு மிக பிரபலமான ஹோட்டல் ஓனர் ஒரு தடவை சொன்னாருங்க என்கிட்ட, யாரையாவது நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சா, யாருக்காவது கெடுதல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவனுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து கொடுத்துருங்கன்னார். ஏன் சார் நீங்களே ஹோட்டல் நடத்துறீங்களே இப்படி சொல்கிறீங்களேன்னு? உண்மையை தாங்க சொல்கிறேன். ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்து கொடுத்தா போதும், அவன் வாழ்க்கை வந்து அதில் ஃபுல்லாக என்கேஜாகி இதுக்கப்புறம் வேறு எந்த தொழிலுமே செய்ய வேணாங்கிற முடிவுக்கு வந்துடுவான்னு. ஆக பாரம்பரியமும் சுவையும் அந்த நேச்சுரல் வீட்டில் செஞ்ச அந்த குடும்ப உணவு தயாரிக்கிற அந்த முறையை மாற்றாமல் செய்து கொண்டிருக்கிற ஒரு மாண்பை இந்த குடும்பம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயங்க, அவங்க ஹோட்டலுக்கு போனப்போ அவங்களோட பிள்ளைகள் சேர்ந்து உழைக்கிறார்கள். தயவு செஞ்சு எல்லோரும் நல்லா கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எல்லோரும் இந்த கவனம் சிதறதுனால சொல்கிறேன். இப்போ வந்து குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ தெரியுமா? குழந்தைங்களுடைய கான்சன்ட்ரேஷன் டைம், கவனிக்கிற நேரம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 8 செகண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெறும் 8 செகண்டு மட்டும்தான் என்ன பண்ண முடியுது, ஒரு குழந்தையால் தொடர்ந்து ஒரே விஷயத்தை பார்க்க முடியுது. அதனால் நம்மெல்லாம் படித்தப்போ ஸ்கூலில் பீரியட் எவ்வளோங்க? 1 மணி நேரம், அப்புறம் அது 40 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் 30 நிமிஷம் ஆச்சு. ஏன் தெரியுமா குறைஞ்சிக்கிட்டே வரும்? அடுத்தலாம் இனிமேல் வந்து 2 நிமிஷம் தான் கிளாஸ். வணக்கம், நான் தான் உங்கள் ஜாகிரஃபி டீச்சர் வந்திருக்கேன். ஜாகிரஃபியை பொறுத்தளவில் நீங்களே பார்த்து படிச்சுக்கலாம், இதில் நான் தனியாக சொல்லித் தரதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்து என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை படித்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் வந்திருக்கோ அதுக்கு நீங்களே பதில் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் விரைவில் வந்துடும். சார் இந்த பழக்கம் எதனால் வந்துச்சு? ஏன் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிச்சு? ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வர்ற ரீல்ஸ், அந்த ரீல்ஸினுடைய அளவு எவ்வளோங்க? 15 செகண்டு. சரிங்க அப்பா, நீ ரீல்ஸாக தான் பார்க்குற. அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சாப்பாடு ஊட்டுறதுக்கு தலையிலலாம் பெல்ட்டு கட்டிட்டாங்க. இப்போ பார்த்துறீங்களா? பெல்ட்டு கட்டி அதில் செல்ஃபோனுங்க. இவன் போய் கிட்ட நின்னாலே போதும், அந்த புள்ள அதையே பார்த்துக்கிட்டே இருக்குது. புள்ள அடம் பண்ணிக்கிட்டே இருக்குது, சாப்பிடவே மாட்டேங்குது. ஏதாவது ஏதாவது செல்ஃபோனை காமிச்சா தான் ஏதாவது சாப்பாடு ஊட்ட முடியும். புள்ள என்ன அடம் பண்ண தான் செய்யும், பிடிவாதம் பிடிக்க தான் செய்யும். பிடிச்சி வச்ச இடத்துல உட்காந்துருந்தா அதுக்கு பேர் பொம்மை, அடம் பண்ணால் தான் அதுக்கு பேர் குழந்தை. அதை தாங்க முடியாதான் இவங்களால், நெத்தியிலே செல்ஃபோன் கட்டி. இதையும் இந்த 15 செகண்டாவது உருப்படியாக பார்க்குறான்னா, 8 செகண்டு பார்த்தோன்னா அடுத்தது தள்ளி விட்டான்.
இந்த 8 செகண்ட் ரீலாக பார்த்து அவனுக்கு 8 செகண்ட் மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன். இப்போ 8 செகண்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது சார்? இதனால் என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த பையன் 10 வருஷம் தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தான்னா அவனோட பிரெயின் இமேஜை எடுத்து கொக்கைனுக்கு அடிக்ட் ஆன ஒருத்தனோட பிரெயின் இமேஜையும் எடுத்து வச்சு பார்த்தா ரெண்டும் ஒன்றா இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. தயவு செய்து இதிலிருந்து உங்கள் குழந்தைகளை விடுபட வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்கிறேன். 2 பிரெயின் இமேஜ், 2 மூளையினுடைய ஃபோட்டோவும் ஒரே மாதிரி இருக்குன்னா என்னென்னா அதுக்கு பேர் டோப்பமின் ரஷ்ஷுங்கிறான். தொடர்ந்து ஹாப்பி ஹார்மோன். டோப்பமின்ங்கிறது ஹாப்பி ஹார்மோன். ஹாப்பி ஹார்மோன் எப்போ சுரக்குது? நம்மள்ட்ட ஒருத்தர் நல்ல செய்தி சொல்கிறப்ப, சார் உங்களுக்கு இந்த வருஷம் ஜிஎஸ்டி நோட்டீஸே வராது சார், டோப்பமின் சுரக்கும். சார் இன்னும் 1 வாரத்துக்கு உங்கள் ஒய்ஃப் மௌன விரதம் சார். சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சார். என்ன? 1 மந்த் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்களாம். இப்போ டோப்பமின் சுரக்குது. ஆமாம், இதெல்லாம் 3 செகண்ட் சுரக்கிற டோப்பமின். சில பேருக்கு 8 செகண்ட். சார் பர்மனெண்ட்டே இல்லையா சார்? இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல சார். சார் இவங்களாம் இவங்க வாயை கொடுத்து இவங்களே மாட்டிக்கிறது சார். ஒருத்தர் போய் சொல்லியிருக்காரு, அப்படியே ஒய்ஃபே நான் அவர்கிட்ட கேட்டிருக்கு, நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கு. அவர் சொன்னார், ஆமாம்மா ஒரே ஒரு புண்ணியம் பண்ணேன், டெய்லி சாமிக்கு 2 ரூபா உண்டியலில் போடுவேன். ஒரு நாள் கடவுள் கனவில் வந்தார். அப்போ கடவுள்கிட்ட கேட்டேன், என்ன சாமி 2 ரூபா போட்டேன், நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சுருக்கீங்களேன்னு. கடவுள் சொல்கிறாரு, சார் நீ கொடுத்த 2 ரூபாய்க்கு அவ்வளோதான் தர முடியும், இதோட ஹாப்பியாக இருந்துக்க. இது அதெல்லாம் ஏன் சார் இவர் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 10 வருஷம் தொடர்ந்து டோப்பமின் சுரக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாதா? அதாவது இவர் எல்லாருக்குமே உள்ளது சார். இது ஜென்ஸுக்கு பர்டிகுலராக என்னென்னா, லேடிஸ்க்கு தான், ஜென்ஸ் என்ன லேடிஸ் என்ன எல்லோரும் ஜெண்டர் வைஸு செல்ஃபோன் மாதிரி தான் சார் கல்யாணத்தை நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல மாடலாக கிடச்சிருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, இது ஓல்டு மாடலாக இருக்குது. வெளியே பார்த்தா ஃபோனு ஐஃபோன்னு நினச்சோம், உள்ள நோக்கியா பழைய டவர் வச்ச ஃபோனாக இருக்குது. இதை கட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறது? விரும்பியது கிடைக்காவிட்டால் கிடைத்ததை விரும்பினார் கண்ணதாசன், இல்லாட்டி வாழ்க்கை நரகமாக போயிருந்தார். அதனால் இப்போ நிறைய பேர் சரி கட்டியாச்சு என்ன பண்ணுறது, இதோடு தான் வாழணும். பூனை இருக்கிற வீட்டில் தான் எலி புள்ள குட்டி பெத்தாகணும், வேறு வழி இல்லை. பூனை இருக்கேங்கிறதுக்காக நம்ம வீடு வீடாக மாறி போனால் எல்லா வீட்லேயும் பூனை இருக்கும், ஏதாவது ஒரு தொல்லை இருக்குன்னு. சரித்தான் கட்டியாச்சுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லலாமே தவிர, இந்த நாட்டில் மட்டும்தான் பெண்கள் தெய்வங்களாக போற்றப்படுகிற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நகைச்சுவைக்காக ஜோக்குக்காக என்ன வேணாலும் பேசலாம். சுவாமி விவேகானந்தர் இங்கிலாந்திற்கு சென்றிருந்த பொழுது ஒரு வெள்ளைக்காரன் அவரை ஒம்புழுக்கிறான். என்னங்க பெரிய கலாச்சாரம் உங்கள் நாட்டில், ஒரு ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட கையை கொடுக்க விட மாட்டேங்கிறீங்க. ஹலோ ஐ எம் மார்கரெட், ஹலோ ஐ எம் முத்துமாணிக்கம். ஒரு கை கொடுக்குற கலாச்சாரம் கூட இல்லையே. அப்படி என்ன நாங்களாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீ மைண்டாக இருக்கோம். ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஹலோ மீட் மிஸ்ஸஸ் வில்லியம்ஸ், யா ஐ எம் வில்லியம்ஸ், யா ஹவ் ஆர் யூ, அப்படியே ஒரு ஹாக்கு கொடுக்குறா. இதுங்களா இது இல்லை கலாச்சாரம். இப்போ விவேகானந்தர் கேட்டார், உங்கள் நாட்டோட ராணி யாருன்னாரு. எலிசபெத் மகாராணி. அவங்கள பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். எங்கேயாவது கை கொடுத்துருக்கீங்களா? எலிசபெத் மகாராணி, நான் ஒரு சாதாரண குடிமகன், ஏன் நான் போய் எப்படிங்க கை கொடுக்கணும்? உங்கள் நாட்டில் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் எலிசபெத் மகாராணி. ஆனால் எங்கள் நாட்டில் வீட்டை பார்த்து கொள்ளுகிற ஒவ்வொரு பெண்ணையும் நாங்கள் இல்லத்தரசி என்று கொண்டாடுகிறோம். எங்கள் இல்லத்திற்கு அந்த பெண் அரசியாக இருப்பதால் அந்த பெண்ணிற்கு பெயர் இல்லத்தரசி.
அதனால் அரசிகளுடன் கை குலுக்க சாதாரண குடிமகன்களுக்கு உரிமை இல்லைன்னு வேதம். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரமும் பாரம்பரியமும் கொண்ட நாடுங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன். இந்த ஹோட்டலுக்கு நான் போனப்போ பிவி டிஃபன் சென்டரில் இந்த தொழிலில் அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகள் சேர்ந்து அவர்களும் உழைப்பதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த இடத்துல ஒன்று பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். நம்ம பிள்ளைகள்னால் அவங்க அப்பா அம்மா படாத கஷ்டத்தைப்பட்டு நல்லா நீட்டாக எந்த இதுவும் இல்லாமல் சௌரியமாக வாழ்ந்து அவங்க படிக்க வச்சு பெரிய வேலைக்கு போயிடணும் என்கிற எண்ணத்தை மட்டும் தயவு செய்து வளர்த்து கொள்ளாதீர்கள். காரணம், இந்த உலகம் என்பது ஒரு போராட்ட களம். இந்த போராட்ட களத்திலே அவன் சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஞானமும் அறிவும் திறமையும் தைரியமும் வேண்டுமென்றால் அவன் கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். சார், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் சார். 2 கோழிக்கு நடுவில் சண்டை வருது. ஒன்று காட்டுக்கோழி, இன்னொன்று பிராய்லர் கோழி. எந்த கோழி சார் ஜெயிக்கும்? காட்டுக்கோழி தான் ஜெயிக்கும். ஏன் பிராய்லர் கோழியால் ஜெயிக்க முடியாது? பிராய்லர் கோழிக்கு வெளி உலகமே தெரியாது, அதுக்கு எந்த பழக்கமும் தெரியாது. அது பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டது. அது வெறும் உட்காந்துருக்கும், முட்டை போடும், யாராவது கழுத்தை நீட்ட சொன்னால் நீட்டும், பொசுக்குன்னு அறுத்து விட்ருவாங்க, முடிஞ்சு கதை. அடுத்து சிக்கன் பிரியாணியாக வெந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் காட்டுக்கோழி சண்டை போட்டு போராடுகிற குணம் கொண்டது. உங்கள் பிள்ளைகள் போராடுகிற குணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். அதை தெரிந்து கொள்கிற வாய்ப்பை ஒரு தகப்பன் தன்னுடைய வியர்வையை, ஒரு தாய் தன்னுடைய இரத்தத்தை சிந்திதான், பல அவமானங்களை கடந்துதான், பல கஷ்டங்களை கடந்துதான் இந்த காசை கொண்டு உங்களெல்லாம் படிக்க வச்சு உங்களை ஒரு ஆளாக்கி நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்பை அந்த பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இல்லையா? அதை நன்றியோடு ஒரு பிள்ளை நினைக்கணும்னா அந்த பிள்ளைக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். சார், இப்போ நான் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகிறேங்க. இறைவன் அருளால் நல்லா இருக்கேங்க. ஆனால் இதே அண்ணாமலை பேப்பர் ஸ்டோர் அப்படிங்கிற என்னுடைய கடையை நடத்துவதற்காக நான் வந்த பொழுது, படித்து முடித்து விட்டு வந்தவுடன் எங்கள் அப்பா தாங்க முதலாளி, ஆனால் நான் அந்த கடையில் வேலைக்காரன். எனக்கு 1000 ரூபாய் சம்பளம். எங்களுக்குன்னு சொந்தமாக 2 மாடி கட்டடம் கொண்ட வீடு இருந்தது. ஆனால் நான் தனி குடித்தனம் சங்கிலி கோயில் சந்துங்கிற இடத்துல ஒரு 300 ரூபா வாடகை வீட்டில் வைக்கப்பட்டேன். அங்கே 50 ரூபா தண்ணீருக்கான கட்டணம், 100 ரூபா எலக்ட்ரிசிட்டி பில்லு. 300, 50, 100, 450 ரூபா 1000 ரூபாவில் போயிடுச்சு. பாக்கி 550 ரூபாயை வச்சு தான் குடும்பம் நடத்தணும். ஒரு நாள் எந்த வண்டியும் என்கிட்ட இல்லை. மலைக்கோட்டை பக்கம் நடந்து போய் கொண்டிருந்த பொழுது, அப்போ ஃபோர்டு கார் புதுசாக வந்த காலம், ஒரு சிவப்பு கலர் கார் நின்றுச்சு. அப்படியே அந்த காரை நானும் என் ஒய்ஃபும் அந்த காரை அப்படியே பார்த்துட்டே போனோம். அப்போ அந்த காரினுடைய அழகுல நான் ரொம்ப அது அந்த ஏரோ டைனாமிக்ஸில் செஞ்ச கார். முதல்ல அந்த முகப்பு பார்த்திங்கன்னா அப்படி கூர்மையாக இருக்கிற கார். அப்படியே பின்னால் இருந்து அப்படியே அந்த காரை தடை கொடுத்துட்டு சொன்னேன், பத்தியாம்மா எப்படிலாம் கார் செய்கிறாங்க பாரு, ஃப்ளைட்டு மாதிரி இருக்குது பத்தியா, இப்படிலாம் கார் வந்துருச்சுன்னு. அப்போ எங்களிடம் ஒரு சைக்கிள் கூட இல்லை. ஆனால் அதற்கு பிறகு இந்த வியாபாரத்தில் உயர வேண்டும், வாழ்வில் உயர வேண்டும் என்கிற வைராக்கியம் என் தகப்பன் கற்றுக் கொடுத்த அந்த மிலிட்ரி டிசிப்ளின் இருக்குது பாருங்கள், இருப்பதை கொண்டு வாழ வேண்டும், வருவதில் ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும், நியாயமான வழியில் முன்னேற வேண்டும், நிச்சயமாக உனது வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்கிற சித்தாந்தத்தை அவர் வாழ்ந்து சொல்லி கொடுத்ததுனால் அதுக்கப்புறம் இதுவரைக்கும் 16 கார் வாங்கியிருக்கேன் சார். ஆனால் ஒரு முறை கூட நான் இந்த வசதியோடு இருக்கிறேன் என்பது என்னுடைய தலையில் ஏறவில்லை. இன்றைக்கும் நான் மிக சாதாரணமான மனிதனாக எப்படி உணர்ந்தேனோ, சங்கிலி கோயில் சந்தில் 300 ரூபா வாடகை வீட்டில் இருந்த பொழுது எப்படி உணர்ந்தேனோ அதே உணர்வோடு தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இந்து தர்மத்திலே நெற்றியிலே திருநீர் வைக்க சொல்கிறார். திருநீருக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? திருநீருங்கிறது சாம்பல். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு நாள் இப்படித்தான் மாற வேண்டும் என்பதை நித்தம் நித்தம் உணர்த்துவதற்காகத்தான் நெற்றியிலே திருநீர் வைக்க சொன்னார்கள்.
உங்கள் அனுபவம் ஒன்றொன்றும் நீங்கள் நெற்றியில் வைக்கிற திருநீர். அனுபவம் ஒரு குழந்தைக்கு வர வேண்டும் என்றால் அவர்கள் தாய் தந்தை பட்ட கஷ்டம், அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பணத்தை கொண்டு வந்து உங்களை படிக்க வைத்தார்கள் என்பது தெரிய வேண்டும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் உங்கள் கடமை தானே, இதெல்லாம் நீங்கள் என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க என்கிற அங்கலாய்ப்பு வந்துவிடும். அது வராமல் இந்த பிள்ளைகளை அந்த அந்த அவங்களுடைய உணவகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா பழக்கி கொண்டு வராரு. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஆரம்பத்தில் இந்த குழந்தைகளை ஃப்ரீயாக விட்டுட்டீங்க, அவங்க ஒரு டைவர்ட் ஆகி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க. ஏன் அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் அப்பயே எனக்கு என்ன கஷ்டம்னா தெரிய வச்சுருக்கலாம்ல. ஒரு சின்ன தோல்வியை கூட இப்போ தாங்க முடியாத ஒரு மனுஷனை நான் வந்துட்டேன்ல. அப்பயே நீங்கள் எனக்கு தோல்வினா என்ன, கஷ்டம்னா என்ன, நான் இந்த பணத்தை சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டேங்கிறத எனக்கு என் புத்தியில் உரைக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம்ல என்று நம்புறமே நம் குழந்தைகள் திரும்பி விடுவார்கள். அதனாலாவது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு தாங்கள் பட்ட சிரமங்களை புரிய வைக்க வேண்டும். அதாவது ஒரு அழகான பாடல், புது புது அர்த்தங்கள்னு ஒரு படம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன், ஸ்ருதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே, இப்படி தொடங்குகிறது அந்த பாடல். அந்த பாடலில் ஒரு வரிகள் வருது. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடிமீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடினார். நிறைய பேர் அதை நெஞ்சமெனும் வீணை பாடுமே தோடின்னு புரிஞ்சுக்கிறோம். அது செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி. செஞ்சம்னா என்ன? வீணைகளில் பல வகை உண்டு. அதில் செஞ்சம்ங்கிற வீணை சோகமான ராகங்களை பாடுவதற்காக மட்டும் செய்யப்படுகிற ஒரு இசைக்கருவி. தோடிங்கிற ராகம் சோகமான பாடல்களை பாடுவதற்காக உபயோகப்படுத்துகிற ராகம். ஆனால் ஒரு மிக அற்புதமான செய்தியை சொல்கிறேன். இந்த செஞ்சம் என்னும் மரத்தினால் செய்யப்பட்ட வீணையை தோடி என்கிற ராகத்தை இசைக்கிற பொழுது அதில் சந்தோஷமான மியூசிக் வெளியில் வருது. அதே போன்றுதான் என் அன்பிற்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சோகம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், அரவணைப்பு இருக்கலாம், ஆற்றாமை இருக்கலாம், கோபம் இருக்கலாம், பலவிதமான உணர்வுகளின் கலவைதான் மனிதன். ஆனால் எதை நீங்கள் உள்ளே போட்டாலும் சந்தோஷமான வாழ்க்கை இல்லற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை தத்துவத்தை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி தேதியில் இல்லற வெற்றிங்கிறது என்னென்னா, 1970களில் 7 குடும்பம் ஒன்றா இருந்தால் அது இல்லற வெற்றி. 1980களில் அப்பா அம்மா பிள்ளைங்களோடு இருந்தால் அது இல்லற வெற்றி, குடும்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. 1990களில் மருமக அப்பா அம்மா. 2000 ஒரு கலாச்சாரம் வந்துச்சு, தனி குடித்தனம். இந்த தனி குடித்தனம் வந்தோடனே பொண்ணுங்கள்லாம் தனியாக குடித்தனம் போனாலும் சொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பா அம்மா இருக்கவே கூடாது என்று சொல்கிற ஒரு நிலை வந்துடுச்சு. அப்பா அம்மா இருக்கவே கூடாதுன்னா மாப்பிள்ளை கேட்குறாரு, அப்பா அம்மா இருக்கவே கூடாதுன்னா எங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறம்மா, உன்னோட பிரச்சனை என்ன? இல்லை, இருக்கக்கூடாதுன்னா என் கண்ணில் படுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ 2025லலாம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து 10 வருஷம் வாழ்ந்துட்டாங்கன்னாக்கா பிரம்மாண்ட வெற்றின்னு போஸ்ட் அடித்து ஓட்டாத குறையாக இருக்குது. அது ஒரு குழந்தையை பெற்று வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அதை விட மிக பிரம்மாண்டமான வெற்றியாக கருதப்படுகிறது. அன்றைக்கெல்லாம் சார் ஃபர்டிலிட்டி சென்டருங்கிறது எங்கே இருந்துச்சு? கருத்தரிப்பு மையம் எங்கே இருந்துச்சு? ஏதாவது யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரியான சூழலே இல்லை தமிழகத்தில். காரணம் என்னென்னா, குடும்பத்திற்குள் அவ்வளவு ஒற்றுமை இருந்தது, அவ்வளவு நேசம் இருந்தது, அவ்வளவு புரிதல் இருந்தது. இப்போ எதுக்கு எடுத்தாலும் செட் ஆகலைங்கிறான் சார். என்ன சார் செட் ஆகலை? செட்டுனா என்ன? பாலானனுக்கு தெரியும். செட்டுனா பூரி செட்டு, செட்டு தோசை செட்டு, ஒரு செட்டு கம்மல், ஒரு செட்டு வளையல், இதெல்லாம் செட்டு.
இப்போ செட் ஆகலை அப்படின்னா என்னென்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டலைன்னு சொல்கிறான். இது எங்கே சொல்கிறான்? எனக்கு அந்த வாத்தியார் கூட செட் ஆகலைங்க, நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்னது வாத்தியார் கூட செட் ஆகலையா? நீ என்னடா அந்த வாத்தியாரை கல்யாணமாக பண்ணிக்க போகிற? செட் ஆகலைங்க, எனக்கு அந்த சப்ஜெக்ட் செட் ஆகலை, நான் வேறு கோர்ஸ் மாறிக்கிறேன். இப்படியே கொண்டு வந்து எனக்கு அந்த பொண்ணு கூட செட் ஆகலை, பொண்ணு வந்து எனக்கு அந்த பையன் கூட செட் ஆகலை. இங்கே செட் ஆகலைங்கிறது என்ன தெரியுமா? எல்லாமே செட் ஆகும், ஆனால் மனம் ஒத்து போகவில்லை. பிரச்சனை சகிப்புத்தன்மையில் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே, நீங்கள் நினச்ச மாதிரியே, உங்கள் என்ன உங்களுடைய மனசில் தோணுதோ அது மாதிரியே நடந்துக்கிற ஒரு பார்ட்னர் உங்களுக்கு வேணும்னா, நம்ம சமயபுரம் தாண்டி போனீங்கன்னா திருப்பட்டூர்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே பிரம்மபுரீஸ்வரன் இருக்கார், பிரம்மா. அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து எனக்கு இதே மாதிரி ஒரு கேரக்டரோட எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும், எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு ஆர்டர் பண்ணிங்கனாலும் அவர் டைரெக்டாக 21 வயசில் கொண்டு வந்து இறக்க முடியாது. அதனால் அவர் குழந்தையாக வேணால் கொடுப்பார். இன்னார் வீட்டில் பிறந்திருக்குப்பா, நீ வேணால் வளர்த்து கட்டிக்க. இவனுக்கு இப்போயே வயசு 25, இனிமே இவன் அந்த பிள்ளைய வளர்த்து இவனுக்கு 45,000, இவன் வேணாம்ன்றோம், அந்த பிள்ளை இவன் கிழமை இவன் வேணாம்ன்றோம். அதனால் அன்பிற்குரியவர்களே, ஒருவருக்கொருவர் 100% பிடித்த மாதிரி மனிதர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை. ஒரு ரோஜா பூவை காண்பித்து 2 மனிதர்களிடம் என்ன தோன்றுகிறதுன்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் 2 விளக்கம் சொல்லுவான். பணத்தை காமிச்சு இந்த பணத்தை பார்த்தா என்ன தோணுதுன்னு கேளுங்க, 10 பேர்கிட்ட கேளுங்க, 10 விதமான விளக்கம் சொல்லுவான். ஒருத்தன் இதை பார்த்தா வாங்க போகிற மருந்து மாதிரியே இருக்குமா, ஒருத்தன் இதை பார்த்தா ஐயோ ஒய்ஃபுக்கு நகை வாங்கணும்னு நினச்சேன், நல்ல வேலை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கம்மா. ஒருத்தன் இதை பார்த்தா நல்ல வேலை இஎம்ஐ கட்டி நான் வந்து போயிருந்தேன் சார், நல்ல வேலை கொண்டாந்து கொடுத்தீங்க சார். பணம் என்கிற ஒரே பொருள் ஒவ்வொரு மனிதருடைய பார்வையிலும் எப்படி மாறுபடுகிறதோ அதே போல்தான் நண்பர்களே வாழ்க்கை சூழல். ஒரு பெண் ஒரு ஆண் வீட்டிற்கு வருகிறார் என்றால், ஒரு பெண் ஒரு ஆண் வீட்டிற்கு வருகிறார் என்றால், நீங்கள் விதையை எடுத்து அந்த ஆண் வீட்டில் நடவில்லை, ஒரு மரத்தை பிடுங்கி இன்னொரு இடத்தில் நடுகிறீர்கள். அங்கே அந்த பெண் ஒரு மரமாக ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பெண். அந்த குடும்பத்திற்கென்று ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு பாரம்பரியம் எல்லாமே மாறுபடலாம். இங்கே வந்தவுடன் அந்த பெண் தன் பிறந்த வீட்டு பெருமையை பேசக்கூடாது. இங்கு வந்து அங்கு செல்லும் பொழுது தன் புகுந்த வீட்டின் சிறுமைகளை அங்கே சொல்லக்கூடாது. இதுதான் இல்லற வெற்றியினுடைய அடிப்படை தர்மம். என்ன நடந்துச்சு தெரியுமா? நேற்று அவர் வந்தார், சரி உருன்னு பார்த்தார். ஓஹோ, அவங்க அம்மாட்ட ஹலோ, அவர் என்னை குருன்னு பார்க்குறாரு. அவர் என்ன நினப்பில் வந்தாரோ எந்த நினப்பில் பார்த்தாரோ தெரியல, என்னை குருன்னு பார்த்தார். குரு நான் பார்த்தா கல்யாணம் பண்ணப்போ எனக்கு தெரியும், குரு 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 குருன்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் கூப்பிட்டு என்னன்னு கேட்குறேன் அப்படின்னா, அவரை கூப்பிட்டு என்ன குருன்னு பார்த்தீங்களான்னு நேரடியாக கேட்குறது இல்லை. என்ன மாப்பிள்ளை பார்வையெல்லாம் வர வர ஒரு மாதிரி இருக்குது போல இருக்குது. அவர் வேற ஏதோ கற்பனை பண்ணிட்டார். ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் மாமியாவுக்கு எப்படி தெரியும்? நான் அங்கெல்லாம் யாரை குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை என் பொண்ணை ஏதோ குறுக்குறுன்னு பார்க்குறீங்களாம்ல, இதெல்லாம் சாதாரண விஷயம் நினச்சிக்காதீங்க. நாங்கள் என் பொண்ணுக்கெல்லாம் பல இடத்துல பலவிதமான மாப்பிள்ளைகள் தேடி வந்துச்சு. பல பெட்ரோல் பங்க் ஓனர், கல்யாண மண்டப ஓனர்னு ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம் என்று ஒவ்வொரு செய்தியையும் இங்கிருந்து ஒளிபரப்பாகிக்கொண்டே இருப்பதற்கு நடந்து கொண்டிருப்பது கிரிக்கெட் மேட்ச் அல்ல, உங்களது வாழ்க்கை. வாழ்க்கைக்கும் விளையாட்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு விளையாட்டு நடக்கிற பொழுது வேணால் அனௌன்ஸ்மெண்ட்டு கமெண்டேட்டர் கொடுக்கலாம், இதோ வந்து விட்டார், பந்தை வீசுகிறார், இதோ அடித்தார், தூக்கி விட்டார், அதோ 6 ரன், வா தட்ஸ் ரியலி ஆசம் அப்படின்னு எல்லாரும் கைத்தட்டலாம். ஆனால் இங்கே நடந்து கொண்டிருப்பது வாழ்க்கை. உங்களது துணை இவர்தான், என்னை கடைசி வரை காப்பாற்றப் போகிற துணை இவர்தான், என்னுடைய நன்மைகளிலும் தீமைகளிலும் என் உடனிருக்கப் போகிற துணை இதுதான் என்கிற சங்கல்பம் நம் மனதில் இருந்தால் சின்ன சின்ன குறைகள் நமக்கு பெரிதாக தெரியாது. இல்லற வெற்றி என்பது ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழ்வதில் இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அரவணைக்கிற பொழுது நாம் கண்களை மூடுகிறோம், பிரார்த்தனை செய்கிற பொழுது நாம் கண்களை மூடுகிறோம்.
அன்பை சொல்லுகிற பொழுது நாம் கண்களை மூடுகிறோம். முத்தமிடுகிற பொழுது நாம் கண்களை மூடுகிறோம். ஏன் தெரியுமா மனிதர்கள் இது போன்ற சூழலில் கண்களை மூடுகிறார்கள்? இது போன்ற அனுபவங்களை மனிதர்கள் மனதால் உணர்வதற்காக கண்களை மூடுகிறார்கள். கண்களால் பார்ப்பதை விட தெய்வத்தை பார்க்கிற பொழுதும், ஒரு தாயையோ சகோதரியோ சகோதரனையோ அரவணைக்கிற பொழுதும், ஒரு குழந்தையை முத்தமிடுகிற பொழுதும் நம்மை அறியாமல் நாம் கண்களை மூடுவதற்கு காரணம் அந்த பரவச நிலையை நாம் மனதால் உணர வேண்டும் என்பதற்காக. குடும்ப வாழ்க்கை என்பது மனதால் உணரப்பட வேண்டிய ஒன்று. கண்களை திறந்து பார்த்து சாட்சிகளை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் இல்லை என்பதை இந்த சபையிலே மிக அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ என் அன்பிற்குரியவர்களே, 50 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்காக சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். அல்லது 50 வயசை நெருங்கிட்டு இருக்கோம், உடனே நானும் 50 கிடையாது சார், அப்புறம் 49.5, அதுதான் இந்த தான் வந்துருச்சே, இந்த 49.5 என்ன இன்னொரு 6 மாதம் கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள. பொதுவாக மத்திய வயதை கடந்தவர்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் அடுத்த 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக இங்கே பிறக்கலை. அடுத்த பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. அதனால் நீங்கள் எல்லா தலைமுறையை பற்றியும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. அடுத்து எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் போக வேண்டியதில்லை. ஆர்கியூமெண்ட்டுனா வாக்குவாதம். ஆர்கியூமெண்ட்டு பண்ணுனா ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் ஜெயிக்கலாம், ஆனால் ரிலேஷன்ஷிப் தோற்றுரும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கப்போ யாரும் தயவு செஞ்சு எந்த விதமான சண்டையும் போடாமல் தூங்குங்க. இதை அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மருத்துவ காரணங்கள் உண்டு. தூங்க போவதற்கு முன்னால் வீட்டில் எந்த வாக்குவாதமும் வேண்டாம். காரணம் என்னவென்றால், நீங்கள் அப்போதைக்கு உங்கள் கோபம் தணிந்திருக்கலாம், நீங்கள் சமாதானமாகி இருக்கலாம். ஆனால் அந்த கோபத்தினால் ஏற்பட்ட அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு இல்லைங்க, தவறான சுரப்பிகள் உள்ள சுரந்திருக்கு இல்லைங்க, அது உங்கள் உடம்புக்குள்ளே அதோட வேலையை பார்த்துட்ருக்கு. அதனால தான் பெரும்பாலான ஹார்ட் அட்டாக் விடிய காத்தால் 2:30 மணி 3 மணிக்கு வர்றது. அந்த கோபத்தினுடைய அதிர்வுகள் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு மனிதருக்கு பெரும்பாலும் உடல்நல கோளாறுங்கிறது எப்போ வருது? நைட்டு 2:30 மணிக்கு சார், நைட்டு 3 மணிக்கு சார், திடீர்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காப்பாற்றிட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லாமே அந்த நைட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், வீட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையினால தான். அப்போ இந்த இரவு நேரத்தில் தூங்க போவதற்கு முன்னால் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு எதையும் அளவாக உண்பதோ உடுத்துவதோ பேசுவதோ. ஒரு பெரியவங்கள்ட்ட கேட்டேன், 4 வார்த்தையில் ஒரு பழமொழி சொல்ல முடியுமா? சொல்லாமே, சொல்லுங்களேன் அப்படின்னு. மிதம், இதம், மிகை, பகைனாங்க. எதுவுமே வாழ்க்கையில் மிதமாக இருந்தால் அது இதமாக இருக்கும். எதுவுமே வாழ்க்கையில் மிகையாக போனால் அது உங்களுக்கே பகையாக மாறிவிடும். நம்ம மலையாளத்தில் நடிக்கிறார் மம்முட்டி, அவர் ஒரு விருந்து கூப்பிட்டுருந்தாங்க. விருந்து கூப்பிட்டவர், சார் மம்முட்டி சாருக்கு 73 வயசு, என்ன சாப்பிட்றீங்க சார், என்ன சமைக்கட்டுனார். எது வேணா, இல்லை எது வேணான்னா மீன் சார், ஃபிஷ்ஷு. ஃபிஷ் ஓகே. சரி சார், இது நண்டு சாப்பிடுங்களா சார்? ஓகே, நண்டு ஓகே. சார் மட்டன் பிரியாணி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அது சாருக்கு இது மட்டன் பிரியாணி. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்படியா? சார் அது ப்ரான்ஸ் கூட இது சூப்பராக பண்ணுவார் சார், ப்ரான்ஸ் ஃப்ரை. அது பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாமே. கேட்டவருக்கு ஆச்சரியம். இவர் வேணும்னே சொல்கிறாரா, நம்மளை வம்பளுக்கிறாரா? வயசு 73 ஆச்சு, எது கேட்டாலும் ஓகே, ஒன்றும் குழப்பம்ல, கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு மெதுவாக, சார் உங்களுக்கு இந்த ஏஜ் ஃபேக்டரு ஹெல்த்தெல்லாம் இருக்குமேங்கிறதுக்காக கேட்குறேன். நான் கேட்குறது எல்லாமே நான்வெஜ் ஐட்டம், எல்லாமே செய்யலாமா சார்? எல்லாம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம் சார். நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். நிஜமாவா சார்? நிஜமா, ஆனால் அளவாக சாப்பிடுவேன். அந்த கடைசி வார்த்தை தான் நாம் அத்தனை பேரும் கவனிக்க வேண்டிய வார்த்தை.
உங்களால் 4 உளுந்த வடை சாப்பிட முடியும்னா 1 உளுந்த வடை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களால் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக கறி சாப்பிட முடியும்னா 1 துண்டு எடுத்து சாப்பிட்டால் உங்கள் உடல் நலத்திற்கு எந்த கோளாறும் வராது. மிதம் இதம், மிகை பகை என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, திருக்கடையூரில் தான் வழக்கமாக சதாபிஷேகங்கள் நடக்கும். காரணம் என்ன தெரியுமா? அங்கே மார்க்கண்டேயனை யம பயத்தில் சிவபெருமானிடம் மார்க்கண்டேயன் பிரார்த்தனை செய்கிற பொழுது சிவபெருமான் யமனை வதம் செய்ததாக அந்த தலத்திற்கு வரலாறு உண்டு. அதனால்தான் அங்கு இருக்கிற மூர்த்திக்கு கால சம்ஹார மூர்த்தி என்று பெயர். காலன்னா யமன், சம்ஹாரம் என்றால் அழித்தல், யமனையே அழித்த மூர்த்தி இருக்கிற ஸ்தலம் என்று பெயர். அங்கே இருக்கக்கூடிய தாயார் தான் அபிராமி தாயார். இந்த திருக்கடையூரிலே நடைபெறாமல் இந்த 60ஆம் கல்யாணம் இந்த குருவாயூரப்பன் சன்னதியிலே நடைபெறக்கூடியது கூடுதல் சிறப்பு. காரணம் என்ன தெரியுமா? கிருஷ்ணர் என்பவர் இந்த குருவாயூரப்பன் கேட்பதையெல்லாம் கொடுப்பவர், ஆனால் கேட்டால் மட்டுமே கொடுப்பவர். உத்தவர்னு கிருஷ்ணருக்கு ஒரு தேரோட்டி இருந்தார். மகாபாரதம் முடிஞ்சோன்னே கேட்டார், ஏன் சாமி உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும். கேளப்பா, மகாபாரதம்லாம் முடிஞ்சிருச்சு, நானும் கிளம்ப போகிறேன், அவதாரம் முடிஞ்சிருச்சு, உனக்கு எதாவது ரெக்வஸ்ட் இருந்தால் கேளு. இல்லை, திரௌபதியை துகில் இருந்தப்பையும் நீங்கள் காப்பாற்றிருக்கலாம், நீங்கள் வரலை. சரி, அதுதான் விடுங்க. தர்மர் போய் அங்கே கேம்பிளிங் விளையாண்டார்ல அதுக்கு முன்னாடி, அப்போனாச்சும் நீங்கள் பகடையெல்லாம் உருட்டாத அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம், வரல. இந்த மாதிரி கஷ்டமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் விட்டுட்டீங்களே, நீங்கள் கூட இருந்து காப்பாற்றிருக்க வேண்டாமா என்று கேட்ட பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், நான் ஒவ்வொரு மனிதனின் பக்கத்திலும் மௌன சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ நான் நிற்கிறேன்னா என் பக்கத்தில் மௌன சாட்சியாக, உங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் மௌன சாட்சியாக கிருஷ்ண பரமாத்மா இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கூப்பிட்டா அவர் வருவார். அப்போ உத்தவர் கேட்டார், ஏன் கிருஷ்ணா இவ்வளோ தூரம் நாங்களாம் உங்களை கொண்டாடுறோமே, கூப்பிட்டா மட்டும்தான் வருவீன்னா நீ என்ன தெய்வம் என்று கேட்டார். கிருஷ்ண பரமாத்மா அமைதியாக சொன்னார், கூப்பிடாமல் இருந்தது கூட பரவாயில்லை, போய் அங்கே சகுனியோடு சேர்ந்து பகடை உருட்டும் பொழுது எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது, என் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு தர்மம் வேண்டான். தப்பி தவறி கூட கிருஷ்ணர் கண்ணில் பற்றக்கூடாது, கிருஷ்ணருக்கு இந்த செய்தி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு விரும்புகிறான், வேண்டான். நான் அங்கே தான் நிற்கிறேன். ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டுருந்தான்னா, நானும் சகுனியும் ஆடி இருந்தேன்னா சகுனியால் என்னை ஜெயிச்சிருக்க முடியுமா? முடியாது. என்கிட்ட சகுனி தோற்றுருப்பான். அப்போ உங்களுக்கு இந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது. கேட்டதும் கொடுக்கிற கடவுள் கிருஷ்ண பரமாத்மா. கண்ணதாசன் ஸ்ரீ கிருஷ்ண கானம்னு ஒரு பாட்டு தொகுப்பு எழுதியிருக்காருங்க. எப்போ டைம் கிடைச்சா கூகுளில் போட்டு பாருங்கள், ஸ்ரீ கிருஷ்ண கானம். இந்த பாட்டு எழுதுகிற பொழுது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுமா நடந்துச்சு? முருகனை பற்றி பாட்டு இருக்குங்க, மாரியம்மனை பற்றி பாட்டு இருக்குது, எல்லா தெய்வங்களை பற்றி பாட்டு இருக்குது, விநாயகரை பற்றி பாட்டு இருக்குது, சிவனை பற்றி பாட்டு இருக்குது. ஏவிஎம் ஸ்டுடியோ அதிபர்களுக்கு கிருஷ்ணரை பற்றி பாட்டே இல்லையே, கிருஷ்ணரை பற்றி பாட்டு எழுதணும். இப்போ கண்ணனை பற்றி எழுதணும்னா கண்ணதாசனை விட வேறு யார் ஒரு சிறந்த கவிஞர் இருக்க முடியும் அப்படின்ட்டு கண்ணதாசன்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ கண்ணதாசனுடைய குணம் என்னவென்றால், பாட்டுக்கு இவ்வளோன்னு டிமாண்ட் பண்ணி வாங்குகிற பழக்கம் கிடையாது. கவரில் வச்சு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு சரி சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடக்கூடிய குணம் கொண்டவர். 1000 ரூபாய் இருக்கலாம், 2000 ரூபாய் இருக்கலாம், 3000 ரூபாய் இருக்கலாம், அதிகபட்சம் 3000 ரூபா கவரில் வச்சு கொடுப்பாங்க, மகிழ்ச்சியாக வாங்கிக்குவார், எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த கிருஷ்ணகானம் எழுதணும், கிருஷ்ணரை பற்றி பாட்டு எழுதணும்னு போய் கேட்ட பொழுது கண்ணதாசன் எழுதிடலாமே ஏவிஎம்கா, ஓ தாராளமாக, எத்தனை பாட்டு எழுதணும், ஒரு ஐயா ஒரு 5 பாட்டு வேணுங்கிறாங்க, இன்னும் ஒரு 50,000 ரூபா ஃபீஸ் வரும்னாரான். 50,000 ரூபா சம்பளம்னா கேட்டவருக்கு திக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா கண்ணதாசன் அப்பொழுது வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை விட மிக அதிக தொகை அது. ஏன்னா 50,000 ரூபா கேட்குறாரு 5 பாட்டுக்குன்னு போய் சொல்லியிருக்காரு. சார் 50,000 ரூபா கேட்குறாரு சார் அப்படின்னு எம்எஸ்விட்ட கூப்பிட்டு சொன்னோன்னா எம்எஸ்சி சொன்னாலும் கொடுத்துருங்க, 50,000 ரூபா தான் கேட்குறாருன்னா கொடுத்துருங்க அவருக்கு. என்ன சார் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? அதெல்லாம் கேட்க வேணாம், கொடுத்துருங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். 50,000 ரூபாய் கொடுப்பதாக ஏவிஎம் நிறுவனம் ஒத்துக்கொண்டது. கண்ணதாசன் சொன்னாரா, நாளைக்கு மத்தியானம் எல்லாம் கவிதா ஹோட்டலுக்கு வந்துருங்க. கவிதா ஹோட்டல்னு கண்ணதாசன் வச்சுருந்தாங்க. கவிதா ஹோட்டல் வந்துருங்க, பாட்டு ரெக்கார்ட் பண்ணிடலாம், பாட்டை எழுதி கொடுத்துட்றேன். ரைட், அடுத்த நாள் மதியானம் வந்துடுங்க.
அப்போ ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்னு கேட்டாங்கன்னா மத்தியானம் இவர் எங்கப்பா நிதானத்தில் இருக்க போகிறாரு, மத்தியானம் வர சொல்கிறாரு, போயிட்டு சும்மா தான் வரணும் சொல்கிறாரு, நம்ம போவோன்னு எம்எஸ்சி வந்து அப்போ ரெக்கார்டிங்க்கு வந்து டோலக்கு மிருதங்கம் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஹார்மோனியம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. கவிதா ஹோட்டல் ரூமை திறக்கிறாங்க, கண்ணதாசனை காணும். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இப்படியே பார்க்குறாங்க. நான் தான் அப்பயே சொன்னேன்ல அவர் இருக்க மாட்டாருன்னா. கட்டிலுக்கு சைடில் தரையில் ஒரு பாயை விரித்து படுத்துருந்த கண்ணதாசன் அப்படி எந்திரிச்சாராம். எந்திரிச்சு வாங்கப்பா அப்படின்ட்டு சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு, என்ன கிருஷ்ணரை பற்றி பாட்டு எழுதிருக்கா வந்தீங்க? ஆமாம், 50,000 ரூபா பணம் கொடுங்கன்னாராம். அது வரைக்கும் கண்ணதாசன் அப்படி டிமாண்ட் பண்ணி கேட்டதே இல்லைன்னா ஏவிஎம்க்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, 50,000 உடனே வேணுமா? ஆமாம். உடனே பக்கத்தில் ஒரு ஆளை விட்டு இந்த வாங்கிட்டு வர சொல்கிறாருங்கன்ட்டு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு 50,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து கேஷ் அவர் கையில் கொடுத்தோன்னா வாங்கி அங்கே ஒர்க் பண்ணுற ஆளே இப்போ அங்கே வாப்பா, இந்தா வெளியே ஒரு கடங்காரன் நிற்பான், அவன்கிட்ட போய் இந்த 50,000 கொடுத்துரு அப்படின்னாரான். கொடுத்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னங்க 50,000 ரூபா கொடுத்தாரு, இது எப்போ நடந்துச்சுங்க? 1978. அப்போது வந்து தங்கம் 1 கிராம் 64 ரூபா. அவர் கொடுத்த 50,000த்தில் 3/4 கிலோ தங்கம் வாங்கியிருக்கலாம். 3/4 கிலோ தங்கம் வாங்குகிற காசை 1 ரூபா கூட எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்காமல் இந்தா அதை முன்னே அவர்கிட்ட கொடுத்துரு. என்ன ஒரு 500 ரூபா கூட எடுத்து இந்த மனுஷன் பாக்கெட்டில் வச்சுக்கலையே அப்படின்னு அவங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்தப்போ, சரி சொல்லுங்கள் ஏப்பா என்னப்பா நீ தத்தாகாரம் மீட்டர் கொண்டு வந்திருக்கியா, இல்லை நான் பாட்டு சொல்லட்டுமா எழுதட்டுமான்னு கேட்டானா. இல்லை நான் வாசிச்சிட்றேன் என்று வாசிக்க ஆரம்பித்தவுடன் அடுத்த 2 மணி நேரத்தில் எழுதப்பட்ட பாடல்கள் தான் ஸ்ரீ கிருஷ்ணகானம் என்கிற தொகுப்பில் வந்திருக்கக்கூடிய அந்த 10 பாடல்களும். இந்த 10 பாடல்களோட சிறப்பை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கோகுலத்தில் ஒரு நாள் ராதை அப்படின்னு, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் கதையை கேளுங்களேன். இந்த 10 பாடலையும் கேட்டு பாருங்கள், ஒரு வார்த்தை கூட ரிப்பீட் ஆகிருக்காது. ஆனால் எல்லாமே கிருஷ்ணரை பற்றியது தான், வெண்ணெய் திருடியது தான், கோகுலத்தில் நடந்தது தான். ஆனால் 10 பாடல்களிலும் ஒரு வார்த்தை கூட ரிப்பீட் ஆகாமல் 2 மணி நேரத்தில் 10 பாட்டை எழுதி கொடுத்து ஒரு ஆல்பம் ரெடியானது தான் இன்றைக்கு வரைக்கும் கிருஷ்ணரின் பாடல்களாக ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆகவே கிருஷ்ணர் கேட்டதை கொடுப்பவர். இந்த கோவிலில் நடந்திருக்கக்கூடிய இந்த தம்பதியினுடைய சதாபிஷேகம், இவர்கள் கேட்டதை கிருஷ்ணர் கொடுத்து கனகாபிஷேகமும் இதே கோவிலில் நடக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தெரிவித்துக் உங்கள் அத்தனை பேருக்கும் 16 வகை செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு, கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே. ஆதிக்கட ஊர்னா திருக்கடையூர். ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம், ஈசனுடைய ஒரு பாகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாகம், அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாமி அருள்வாமி அபிராமியே என்கிற அபிராமி பட்டரின் பாடலை சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய வாழ்விலும் அத்தனை செல்வங்களும் கிடைக்கட்டும் என்கிற வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.